வணக்கம். எண்ணூர் டுடே சேனலுக்காக உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் சந்திக்கவிருக்கும் பிரபலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பிரச்சார பிரிவு தலைவர் திரு குமரகிருஷ்ணன்ஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பத்திரிகையாளர் கூட்டம் எதிர்ப்பு கட்டண கூட்டம் நேற்று நடைபெற்றது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குணசேகரன், நக்கீரன் இவங்கெல்லாம் ஒரே நேரட்டிவாக ஒரு இந்துராம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 பேரும் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடை கொண்டவங்க தான் இந்த கண்டன கூட்டத்தில் கலந்துட்டாங்க. அதில் தரக்குறைவாக விமர்சனமும் பண்ணார். நக்கீரன் கோபால் அவர்கள் தரக்குறைவாக விமர்சனமும் பண்ணார். இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதுக்கு பதில் கொடுத்தாரு, அண்ணாமலைஜி பதில் கொடுத்தாரு. இருந்தாலும் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுமக்களா? அதான் அண்ணாமலை அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த நிருபர்களுடைய எதிர்ப்பு நமக்கு காட்டுகிறது. அதான் இப்போ ஒரு வீரன் களத்தில் வந்துட்டான்னா 10 பேர் சேர்ந்து நிற்கிறாங்கன்னா எதிர அப்படின்னா இவன் மாவீரன் அப்படின்னு அர்த்தம். அண்ணாமலை அவர்கள் அரசியல் களத்திலே, தமிழக அரசியல் களத்தில் மாவீரனாக இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அஜெண்டா வச்சுக்கிட்டு ஏற்கனவே ஒரு அஜெண்டாவோட, அதாவது ஒரு திட்டத்தோட இந்த பத்திரிகையாளர்கள்லாம் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அது என்ன திட்டம்னா, அவங்களே சிலருக்காக, சில பயனுக்காக சில முடிவுகளை பண்ணிக்கிட்டு நாம் இன்னாரை ஆதரிக்கணும் அப்படிங்கிறத அவங்க மனசிலேயே ஒரு முடிவு மேற்கொண்டு விட்டு அதன் அடிப்படையில் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அப்படின்னுக்கிட்டு அவர் ஏற்கனவே குற்றச்சாட்டு பண்ணியிருக்கிறார். நீங்கள் யார், நீங்கள் எந்த டிவி சொல்லுங்கள், ஏற்கனவே ஒரு திட்டத்தோடு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குற. பத்திரிக்கைங்கிறது திட்டத்தோடு வர்றதில்லை. பத்திரிக்கைங்கிறது நடுநிலையோடு வர்றது. அதாவது திட்டம் இருக்கணும். என்னன்னா, இம்மாதிரி நிகழ்வுகளுக்கு தலைவருடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கேட்டு பெறக்கூடிய திட்டம் தான் இருக்கணுமே ஒழிய, இந்த கட்சிக்கு ஆதரவா இப்படி அவர் குழப்பணும், விஜயகாந்த குழப்பின மாதிரி. விஜயகாந்தையும் தவறாக தான் எடுத்து காமிச்சாங்க. அவர் சட்டசபையில் பல்ல கடிச்சாரு அப்படிங்கிறது. அவர் சட்டசபையில் அரை மணி நேரம் பேசினார். இருந்தாலும் அண்ணாமலைஜி அவர் மஞ்சள் பத்திரிகை நடத்துறவர் தான் நக்கீரன் கோபால் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம். ஆமாம், சரிதான். அவங்க எழுதுகிற கட்டுரைகள்லாம் அப்படி தானே இருக்கும். இந்த மஞ்சள் பத்திரிகைன்னா என்ன, அது ஆபாசமான விஷயம், பெண்களை வச்சு பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள். அது இப்படியா நடந்தது, இப்படியா அவருடைய ஒரு கணவனுடைய நண்பனோட தனி அறையில் அப்படி இப்படி அப்படின்னுக்கிட்டு அது ஒரு 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 பாலியல் தனமாக எழுதுறாங்கல்ல. நக்கீரன்லாம் அப்படி தான் எழுதுவாங்க. அது கவர் ஸ்டோரி அப்படின்னு எழுதுவாங்க. அதுதான் மஞ்சள் பத்திரிகை. பாலியல் தனமாக சிறுவர்களை, இளைஞர்களை கவரக்கூடிய வகையில் எழுதக்கூடிய பத்திரிகையை தான் மஞ்சள் பத்திரிகைன்னு சொல்லுவாங்க. மக்கள் தலைவர் நக்கீரன் பத்திரிகையை மஞ்சள் பத்திரிகைன்னு சொல்லியிருக்காரு. மக்கள் தலைவர் சொன்னார்னா சரிதான். அப்போ இந்துராம் ஒரு பழமையான ஒரு பத்திரிகையுடைய. என்ன பழமையான பத்திரிகை? திமுக காரர், கருணாநிதி சொந்தக்காரர் தானே அவரு. இப்போ நீங்கள் அது மாதிரி கலங்க சொன்னா இப்போ அவங்களும் அதுக்கு இப்போ இந்துன்னு பத்திரிகை வச்சிருக்காங்க. அவங்க இந்து விரோதிங்க. இப்போ திமுக காரங்க ஆட்சிக்கு வந்த உடனே அப்போ என்ன பண்ணுவாங்க, தமிழ் வாழ்க்கைன்னு வைப்பாங்க. ஏன்னா அவன் தமிழுக்கு விரோதி, தமிழை அழிக்க போறான். அது வெளியே தெரியப்படாதுங்கிறதுக்காக வேண்டி தமிழ் வாழ்க அப்படி வச்சுக்குவான். இந்துன்னு பேர் வச்சிருக்கான். ஆனால் அது இந்தியாவுக்கு எதிரான பத்திரிகை தான். இந்துராம் கருணாநிதி சொந்தக்காரர் தான். இது கூட்டுக்கொள்ள தான். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார்கள். நியூஸ் 7 பத்திரிகையாளர் பொது வழியில் வெட்டப்படுகிறார். இருந்தாலும் அவர் காவல்துறைக்கு தகவல் சொல்லும் போதே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குது. ஆமா, காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் இது நடந்ததா அப்படி ஒண்ணு இருக்கு. புரியுதா? பெரிய பெரிய ரவுடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேஷன்ல சொல்லிட்டு தான் போவான். இடையில வந்துடாதுங்க, முடிச்சிட்டு வரேன் அப்படிமா. ஒருவேளை காவல்துறை அந்த வீடியோ, அந்த ஆடியோவை நான் பார்த்தேன். அவர் என்ன சொல்றாரு, நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க நான் வர்றேன்னு சொல்லல. அவரு இதோ நான் வர்றேன் அப்படின்னு அந்த எஸ்ஐ சொல்ல. நீ இங்க இருக்க, நீ அங்க போ, இங்க போ, அப்படி இப்படி பேச்சு கொடுக்குறாரு. அவன் வெட்டுறான். தாசில்தார விட்டான். மணல் கடத்தப்படாதுன்னு சொன்னவனை வெட்டிட்டான். கொலவே பண்ணிட்டான். ஆமா, பண்ணிட்டான்.
இறந்து போயிட்டாரு. அங்கங்க வெட்டி குத்து. போலீஸ் இப்போ ஒரு அம்மா, ஒரு பட்டியலின பெண்ணு, இளம் பெண்ணு, அவரு கருணாநிதி, அவருக்கு பேரே கருணாநிதி தான், எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏக்கு மகனுக்கு வீட்டில் வேலைக்காக, அது +2 படித்த பொண்ணு, மேற்கொண்டு படிக்கிறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோன்னு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கேமராவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அடிச்சிருக்காங்க, தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. கேமரா ஆஃப் பண்ணி அடிக்கிற, அது கையெல்லாம் மிக்கமாக இருக்குது, கருப்பு கருப்பாக இருக்குது, சூடு போட்டிருக்காங்க. பெரிய கொடுமை. அதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை. ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு சமூக ஊடகத்தில் கேள்வி கேட்டதுனால நடவடிக்கைன்னு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அது ஒரு உப்பு சப்பு இல்லாத எஃப்ஐஆர் அப்படின்ட்டு சட்ட நிபுணர்கள் சொல்கிறாங்க. அந்த அம்மாவை அடைச்சி வச்சு சிறைப்படுத்தி இம்சப்படுத்தியிருக்காங்கங்கிறதுக்கு இன்ன பாயிண்ட்லலாம் போட்டிருக்கணும். ஆனால் அந்தந்த குற்றச்சாட்டுகளை காவல்துறை வைக்கலை, தப்பிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னுக்கிட்டு. அது ஒரு பெண் போலீஸை இடுப்பில் கிள்ளனா திமுககாரன் என்ன பண்ணாங்க? சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கு? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது மாதிரி நடக்குதுங்களா, இல்லை இந்தியா ஃபுல்லாக நடக்குது? தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குது, இந்தியா பூராவே நடக்குது. என்ன எங்கே பார்த்துட்டு வந்தீங்க நீங்கள்? தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது. தமிழ்நாட்டு அரசியல் தானே நம்ம பண்ணுறோம். இல்லை மிகப்படுத்தி சொல்கிறீங்களா? யார் சொல்கிறா மிகப்படுத்தி? பாஜக. அப்படி கிடையாது. அதாவது இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் இப்படி செய்திகள் வரலையே, தமிழ்நாட்டில் தானே இப்படி செய்தி வருது. அது போலீஸ் யார்கிட்ட இருக்குது? முதலமைச்சர்கிட்ட இருக்கு. அவர் தானே அமைச்சர். கண்டனம் தெரிவிச்சிருக்காருங்க. கண்டனம் தெரிவிக்கிறாரு. கண்டனம் தெரிவிக்கிறது இவர் யாரு? இவர் என்ன எதிர்கட்சி தலைவரா? நடவடிக்கை எடுக்கணுங்க, சஸ்பெண்ட் பண்ணானுங்க. 10 போலீஸ் ஆபீசர் அவர் இடைநீக்கம் பண்ணாரா? உத்தரவு வந்துச்சா? அப்படி பண்ணாரா? அப்புறம் என்ன இவர் என்ன கண்டனம் தெரிவிக்கிறது? இவர் எங்க இருக்காரு? எப்படி இருக்காரு? அவர் என்னவோ கோமாவில் இருக்கிற மாதிரி தோணுது. ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்றாரு. ஆரோக்கியமா இருக்கிறாரு. மனநிலையில அவர் அப்படி ஒன்றும் தெளிவா இருக்க மாதிரி தோணலையே. அப்புறம் ஏன் அவர் கண்டனம் தெரிவிக்கிறாரு? அவர் எதிர்கட்சியா? ஆளுங்கட்சி இல்ல. ஆளுங்கட்சியில முதலமைச்சர் நடந்ததுக்கு கண்டனம் தெரிவிச்சா நடவடிக்கை எடுத்திருக்கேன், சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், ஏன் உடனே வழக்கு தொடுக்கல? எப்படி அவரு எம்எல்ஏக்கு மகன் காணாம போவாரு? அவரை ஏன் உடனே கைது பண்ணல அப்படின்னு கேட்கணும்ல. சும்மா ஒன்று ட்வீட்டு போட்டாரு அவரு, ராத்திரி 11 மணிக்கு ட்வீட்டு போட்டாருன்னுட்டு 4 மணிக்கு போய் கைது பண்றீங்க. இல்லை 4 தனிப்படை அமைச்சிருக்கேன்னு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அது போய் சும்மா சொல்றது, ஒப்புக்கு சொல்றது. 4 தனிப்படை என்னத்துக்கு? எம்எல்ஏக்கு மகனை பிடிக்கிறதுக்கு. எம்எல்ஏ பிடிச்சா போச்சு, அதுக்கு எதுக்கு 4 தனிப்படை? பிடிச்சிட்டாங்க. எத்தனை நாள் கழிச்சு பிடிச்சாங்க? எவ்வளவு தயார் பண்ணிட்டாங்க? பிடிக்கிறதுக்கு முன்னாடி இன்ன பாயிண்ட்ல கேஸ் போடணும், இன்ன குற்றச்சாட்டு வைக்கணும், இதை வைக்காத அப்படின்னு எல்லாம் சொல்லி எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. அப்போ காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்குன்றீங்க? ஆமா, கட்டப்பட்டிருக்குன்னு நான் சொல்லல. காவல்துறையினருடைய கைகளை இயக்குவது திமுகன்னு சொல்றேன். ஆனால் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அவர் அறிக்கை கொடுத்துருந்தாருன்னா, நேரடி தலையீட்டில் நாங்கள் காவல்துறையை நாங்கள் பயன்படுத்துவோம், எந்த சட்ட ஒழுங்கு சீர்கெடாமல் நான் பார்த்துப்போம், அதான் பயன்படுத்துகிறாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். சீர்கெடாமல் இல்லை, சீர்கெடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதாவது அவங்களுடைய நோக்கம் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கணும், சீர்கெடக்கூடாது. அதெல்லாம் திமுகவுக்கு நோக்கம் கிடையாது. திமுக வந்ததனுடைய காரணமே வேற. அவங்க நோக்கம் பணம் சம்பாதிக்கிறது, அதுல இருக்காங்க அக்கறையா. இப்போ பாஜக குற்றச்சாட்டு வைக்குது, திமுக மறுக்குது. இப்போ பொது மறுக்க இல்லைங்க, ஏங்க ஒண்ணு இல்ல, பொதுமக்கள் எப்படி இல்ல மறுக்க இல்லைங்க. திமுக மறுக்கல, பொதுமக்கள் அப்படித்தான் பார்க்கணும். திமுக மறுக்குதுன்னு எங்க சும்மா நான் மறுக்கிறேன் அப்படி சொல்லிட்டா போதுமா? மறுப்பது என்றால் முறையாக மறுக்க வேண்டாமா? கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் மக்களுக்கு பெரிய அசௌகரியத்தை உருவாக்கி இருக்குது. அரசாங்கம், தமிழக அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, உடனே ஆம்னி பஸ்ஸையும் அங்கே தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், மக்களும் போய் அங்கே தான் ஏறணுன்றாங்க. எந்த வித கட்டமைப்பு வசதியும் ஏற்படுத்தாமையே இந்த புறநகர் பேருந்து நிலையத்தை மாற்றி அமைச்சாங்க. இது மக்களுடைய அதிருப்தி ஏற்பட்டது. இதை பற்றி நீங்கள் எதுவும் பெருசாக ரியாக்ஷன் பண்ணலீங்களே? அதாவது யார் ரியாக்ஷன் பண்ணல? பிஜேபி ஏதோ ஒரு அறிக்கை விட்டாங்க, அடுத்தது பெருசாக ரியாக்ஷன் பண்ணலையே. மக்களுக்கு இது அசௌகரியமாக இருக்கு.
எங்க மொத்த திமுகவே மக்களுக்கு அசௌகரியம் தான். அவங்க அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருந்த இடத்துல வேற ஒரு காம்ப்ளெக்ஸை கட்டி அங்க சம்பாதிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க திமுகங்கிறாங்க. அதிகாரப்பூர்வமா வரல. இல்லைங்க, அதுதாங்க திட்டம். அதிகாரப்பூர்வம் வேணா என்ன, அது இங்க என்ன பண்ண போறாங்களா? மக்கள் அது நீங்க கேட்க வேண்டியதானே. அவங்க கோயம்பேடுல இருக்க பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு அந்த புதிய பஸ் ஸ்டாண்டு அதிமுக ஆட்சியில் 75% முடிஞ்சிடுச்சு. மீதியை முடிக்கிறதுக்குள்ளாடி சில தொகை கை மாறி இருக்கும். கை மாறினதுனால அது அது அங்கே போனால் அந்த கட்டின சோறெல்லாம் அப்படியே ஏதோ பழைய காலத்து சோறு மாதிரி இடிஞ்சு கிடக்கிற மாதிரி அப்படியெல்லாம் நான் வீடியோவிலலாம் பார்த்தேன். ஒரு இது இல்லாமல் இடிச்சுக்காங்க. ஆமாம், 2 சோறு இடிச்சாங்க. ஆமாம், ஏதோ அப்படி கிடக்கு. அதில் அதாவது திமுக இப்போ ஒரு 10 கோடி ரூபாயில் ஒரு திட்டம் போடுதுன்னு வச்சுக்கிட்டுங்களாம். 5 கோடி ரூபா அவங்க பாயிட்டு போயிடும். முதல்ல 5 கோடி ரூபாயை தான் வெளியே எடுப்பாங்க. அந்த 5 கோடி ரூபாயில் ஒரு 2-3 கோடி ரூபா கமிஷனாக போயிடும். 2 கோடி ரூபாய்க்கு தான் செய்வாங்க. அப்போ 10க்கு 2 தான். அப்படி ஒரு திட்டத்தை போட்டு செய்யலாம். அதுக்காக கோயம்பேடு இந்த பஸ் ஸ்டாண்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவசரமாக இங்கேருந்து அங்கே மாற்றுறாங்க. மக்கள் தலைவர் இன்னொன்று சொல்லியிருக்கிறார். அந்த மகாபலிபுரத்தில் தலைமைச் செயலகத்தை கட்டணும்னு திட்டம் போட்டிருக்காங்க. அங்கே ஏற்கனவே இடம்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருக்காங்க திமுககாரன். தலைமைச் செயலகம் வந்தால் விலை ஏறும் அப்படிங்கிறதுக்காக ரெடியாக இருக்கிறான் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க. அதை இவங்க அந்த G2 இவங்களுடைய திமுகவினுடைய நோக்கமே சம்பாதிக்கிறது தான். கருணாநிதி நோக்கம் சம்பாதிக்கிறது தான். கருணாநிதி திமுகவை திருந தலைவர் தான். பணம் பார்க்கறதுக்காக தான் இங்கே கோயம்பேடில் இருந்த பஸ் ஸ்டாண்டை காலி பண்ணணும், அங்கே காம்ப்ளெக்ஸ் கட்டணும். அதனால் அங்கே தள்ளிட்டாங்க. அப்போ மக்கள் கஷ்டப்படுறாங்க. மக்கள் 30 மாதமாக கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கான் அப்படிமா திமுககாரன். மக்கள் தலைவர் அண்ணாமலை தான் கத்திக்கிட்டு தானே இருக்காரு. திமுக ஆட்சியை தூக்கி எறிங்க, திமுக ஆட்சியை தூக்கி எறியணும்னுட்டு தூக்கி எறிவோம். தமிழக கோயில்களில் ராமர் சிலை பிரதிஷ்டை அன்று சில சங்கடங்களை இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வாய்மொழி உத்தரவாக வெளியிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஆணையர்கள் ஃபோன் ரெக்கார்டிங்கு, சில பேர் காவல்துறை கைப்பட எழுதின லெட்டர் இதெல்லாம் கொடுத்தாங்க. இது அவ்வளோ நிர்பந்தம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குங்களா? அப்படின்னா அவங்க சாதிச்சிட போகிறாங்க. பயப்படுறாங்க. யார் சாதிச்சிட போகிறாங்க? நீங்கள் திமுககாரங்க இது ராமர் கோயில் தடுக்கிறது ஏன் தடுக்கிறாங்க? ஏங்க அவங்களுக்கு அறிவு என்னமோ அதை செய்வாங்க. திமுககாரங்கன்னா அவங்களுக்கு என்ன அறிவு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்லை, வீட்டில் சாமி கும்பிட்றோம், கோயில் சாமி கும்பிட போகிறோம், அதில் என்ன பெரிய சர்ச்சையாக போகுது? ஏங்க இது அழிக்கிறது தானேங்க அவங்களே வந்திருக்காங்க. இந்து மதத்தை அழிக்கிறது அவங்களுடைய நோக்கம், திமுகவுடைய நோக்கம். திமுகவுடைய ப்ராஜெக்ட் அவன் இவர் உதயநிதி என்ன சொன்னார்? சனாதன ஒழிப்பு மாநாடு சொன்னார். ஆனால் பல்ட்டி அடிச்சிட்டாரு. இல்லைங்க, ஒழிக்கிறது அவங்க பல்ட்டி அடித்தது ஒருவேளை கைது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு பல்ட்டி அடிச்சிருப்பாரு. அவங்களுடைய திமுகவினுடைய நோக்கத்தை தான் உதயநிதி சொன்னார். திமுகவினுடைய நோக்கத்தை தான் அவன் வீரமணி சொன்னது. அது என்னன்னா இந்து மதத்தை அழிக்கிறது. வீரமணி ஒத்துக்கிறாரு, திமுக ஒத்துக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி சொல்லுங்க. எங்க ஒத்துக்கிட்டனால தானேங்க உதயநிதி சொன்னாரு. நீங்க ஒத்துக்கலன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க ஏன் அவங்களுக்கு சப்பு கட்டு கட்டுறீங்க? இல்ல, எங்க திமுக அப்படி சொல்லலைங்க. நாங்க இந்து மதத்தை அழிக்கலன்னு தீர்மானம் போட்டாங்களா? திமுக எங்க சொன்னாங்க? அப்படி சொல்லல. இந்து மதத்தை அழிக்கிறது தான் திமுகவினுடைய கொள்கை அப்படின்னு உதயநிதி சொன்னார். சனாதன இந்து மதத்தை அழிப்போம் அப்படின்னு சொன்னார். அவரு சொன்னது தப்பு, நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னாரா? இல்ல, நீங்க முன்ன சொன்னாருங்கிறீங்க. ஆனா அவங்க சனாதன வேற. எப்படிங்க? என்னங்க வேற, இது வேற, குமரிகிருஷ்ணன் வேற, கிருஷ்ணன் வேறயா? அவங்க அப்படிதான் என்னங்க நீங்க சனாதன வேற அப்படி கிடையாதுங்க. அவங்க அப்படி சொல்லலைங்க. இந்த சனாதனம் தான் இந்து மதம்னுக்கிட்டு வீரமணி சொன்னாருங்க அதே மேடையில. உண்மைதான். அது அவர் சொல்லி முடிச்சு உட்கார்ந்த உடனே தான் இவர் உதயநிதி பேசினாருங்க. இவர் சொன்னாரு சனாதனத்தை அழிப்போன்னு சொன்னாரு. இந்து மதத்தை அழிப்போங்கிறது தான் சனாதனத்தை அழிப்போங்கிறது அர்த்தம். சனாதனத்தை மட்டும் அழிச்சிருவியா? அப்போ வேற என்னாலும் சனாதனத்தை அழிப்பியா? சனாதனம் வேற எது? சனாதனம் பைபிள்ல இருக்கா? சனாதனம் குரான்லயே இருக்கு.
சனாதனங்கிறது இந்து தர்மம் தான். இல்ல நீங்க சொல்றீங்க திமுக வராங்க அது வேற இது வேற. சரி, அப்ப சனாதனம் எங்க தம்பி இருக்கு? எங்க பார்த்த நீ சனாதனத்தை? பைபிள்ல பாத்தியா? குரான்ல இருக்கா சனாதனம்? சனாதனம் பகவத்கீதையில இருக்கு, வேதங்கள்ல இருக்கு, இதிகாசத்துல இருக்கு. சனாதனம்னா எல்லோரும் சமம்னு அர்த்தம். ஆனா அவங்க வேற விளக்கம் கொடுக்குறாங்க சனாதனம். அவன் இங்க என்னங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கறது? அவன் என்ன இந்துவா? நான் கிறிஸ்டின்கிறார் அவர் என்ன விளக்கம் கொடுக்கறது? என் பொருளுக்கு நான் விளக்கம் கொடுக்கணுமா, நீங்க விளக்கம் கொடுக்கணுமா? ஒரு இந்து தான் விளக்கம் கொடுக்கணும் அதுக்கு. ஒரு கிறிஸ்டின் விளக்கம் கொடுக்கப்படாது. உதயநிதி கிறிஸ்டின், அவர் எப்படி விளக்கம் கொடுப்பாரு? என் பொருளுக்கு நான் தான் விளக்கம் கொடுக்கணும். எல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை. திமுகனாலே ஏமாத்துறதுதான். திமுகவில் ஏமாற்று பித்தராட்டம் அப்படிங்கிற தவிர்த்து வேற ஒரு சிங்கிள் விஷயம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். அப்ப மக்கள் எப்படி அவங்கள அதிகாரத்துக்கு எடுத்து வராங்க? ஏமாந்துடுறாங்க. மக்களை ஏமாத்திடுறாங்கல்ல, மக்களை ஏமாத்திடுறாங்க. இப்ப இந்த நீங்க சொன்ன அதாவது இந்த பொம்பு மாடு வருது இல்ல, பொம்பு மாடு வருது இல்ல, பொம்பு மாட்டுக்கு திமிழ்ல அப்படி ஒரு இதுவா கட்டியிருப்பான். ஆமா, அது இப்படி தலையாட்டம் அப்படின்னுக்கிட்டு பண்ணிட்டு ஏதோ இவன் இப்படி தட்டிக்கிட்டு அப்படி காலை தூக்கும், ஏதோ ஒன்று இது பண்ணுவான். மக்கள் அதை அது ஒரு குழந்தை பார்க்குது, பார்த்துட்டு பொம்பு மாடு நிஜமாக மாடு நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்குது, ரைட்டு வாழ்த்துது அப்படின்னுக்கிட்டு ஒரு மூட்டை நிறைய அரிசி கொடுக்குறாங்க. ஆனால் அவன் பொம்பு மாட்டுக்காரன் அந்த பக்கத்தில் போய் அதை விற்று பிரியாணி வாங்கி சாப்பிட்றான். அவன் குழந்தை குட்டிக்கு அந்த அரிசியை வச்சு சமைச்சு போடலை. அவன் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு டாஸ்மார்க்கில் வாங்கி குடிக்கிறான் பொம்பு மாட்டுக்காரன். அது அந்த வீட்டில் அரிசி போட்ட அம்மாவுக்கு தெரியாது. அரிசி போட்ட அம்மாவை பொம்பு மாட்டுக்காரன் ஏமாத்திட்டான் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிதானே? அதே போல் திமுக பொய்களை சொல்லி ஓட்டை வாங்குது. ஓட்டை வாங்கி ஏமாத்திட்டாங்க. மக்கள் விவரம் தெரியாம ஏமாந்துட்டாங்க, அவ்வளவுதான். அந்த ஏமாற்றப்பட்ட மக்களுக்கு நீங்க விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கமே. அதான் இப்ப நீங்க பேட்டி காண்றீங்களா என்கிட்ட, இது விழிப்புணர்வு தான். இது மாறிடுவாங்களா? மாறிட்டாங்க. இப்போ 2024 எதிரொலிக்கும். 24 எதிர் வரைக்கும் 26ல பிஜேபி ஆட்சி தான் தமிழ்நாட்டில். நம்பிக்கையா சொல்றீங்க? பிஜேபி ஆட்சி தாங்க. இதுல என்ன நம்பிக்கையா சொல்றது? அது இப்போ அண்ணாமலையினுடைய நடைபயணத்தை எடுத்து இந்த ஒரு யூடியூப்ல பாருங்க. நீங்க ஒரு யூடியூப்ல பாருங்க அண்ணாமலைஜியினுடைய நடைபயணம். இல்ல இப்போ குற்றச்சாட்டு என்னன்னா, அதுல வலைத்தளத்திலையும் வாட்ஸ்அப்லயும் மட்டும்தான் இது ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இங்க வாட்ஸ்அப்ல தெரியுதுங்க, வாட்ஸ்அப்ல தான் தெரியும். அது நீ நேர்ல போய் பார்க்கணும். களத்துல இல்லைன்னு சொல்ற. களத்துல நீ போய் பார்க்கணும். களத்துல இல்லாதது எப்படி வாட்ஸ்அப்ல தெரியும்? உங்க மூஞ்சி தெரியுது வாட்ஸ்அப்ல, களத்துல உங்க மூஞ்சி கொஞ்சம் கருப்பும் கொஞ்சம் வெள்ளையுமா தாடி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல எப்படி கருப்பும் வெள்ளையுமா தெரியும்? உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதுதானே தெரியும். எங்க அவன் வேற வழி இல்லாம திமுக காரன் சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்க எல்லாம் கேள்வி கேட்குறீங்களே. எங்க திமுக காரன் அது சாக போற கட்சி. அவங்க திணறிட்டு இருக்காங்க. மாநாடு கூட நடத்துறாங்க. மாநாட்டுல யாரு இருந்த ஆளே இல்லைல்ல, அப்படித்தானே சொல்றாங்க. ஏங்க அதே சமூக ஊடகத்துலதான் எப்படி வந்தது? கின்னஸ் 20,000 ரூபாயாம். 20,000 ரூபாய் கொடுத்தா கின்னஸ் சாதனை போடுவானுங்க. ஏங்க ஏற்கனவே கின்னஸ் சாதனை ஈவேரா அவங்க எல்லாம் போட்டாங்க. யுனெஸ்கோ அவார்டு. நாங்க அது பொய் தானே? பொய் தானே? கிளியர் ஆயிடுச்சா இல்லையா? அதே போல இந்த கின்னஸ் சாதனையும் பொய் தான். எங்க திமுகனாலே பொய் தாங்க. நீட்டுக்கு எதிராக 50 லட்சம் கையெழுத்து வாங்குறாங்க இளைஞரணி மூலியமா. திமுக இளைஞரணி மூலியமா மாநாடு நடத்துறாங்க, இருசக்கர வாகனங்கள் செல்றாங்க. அப்போ இவங்க உதயநிதி அவர்களை ரொம்ப ப்ரமோட் பண்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க ப்ரமோட் ஆயிட்டாருங்களா? அவரு எங்க ஆனாரு ப்ரமோட்? ஆனா இப்போ வடிவேலு ப்ரமோட் ஆயிருக்காரு. தேர்தலில் போட்டிட்டா ஜெயிப்பாரா? கண்டிப்பா முடியாது. அது மாதிரிதான் இதுவும். ஏன்னா வரலாறு அது மாதிரி. அது மாதிரிதான் இதுவும். உதயநிதியே எல்லாருக்கும் தெரியும் தான். வடிவேலு எப்படி ஜெயிக்க மாட்டாரோ அதே போல உதயநிதியும் ஜெயிக்க மாட்டாரு. 50 லட்சம் கையெழுத்துன்னு சொன்னீங்க, அது எத்தனை ஆயிரம் கையெழுத்துங்கிறது எனக்கு தெரியாது.
அதெல்லாம் குப்பையில் தானே கிடக்கு. மாநாட்டில் போட்டு போயிட்டாங்கல்ல. கார்பரேஷனில் தான் வாரி போட்டு எரிச்சிருக்காங்க. சரியா? இப்போ நீட்டுங்கிறது பிள்ளைங்களை முன்னேற்றுறதுக்கானது. படிக்கவே மாட்டான், அது மாதிரி பசங்க இருப்பான். அவங்க போய் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நோட்டை புக்கெல்லாம் எடுத்து கிழிச்சு போட்டு நெருப்பு வச்சு கொளுத்துறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. அதுக்கு சமமான வேலையை தான் உதயநிதி செஞ்சது. நீட்டு வேண்டான்னு சொல்கிறது. நீட்டுங்கிறது படிக்கிற பிள்ளைங்களுக்கான புத்தகம். அது வேண்டான்னுக்கிட்டு யார் சொல்லுவா? படிப்பே வராதவன் பாருங்க, அடிமண்டு. அவன் சொல்லுவான். நீட்டு வேண்டான்னு சொல்கிறவன் அடிமண்டு. அது வேண்டான்னு அகில இந்தியாவிலே யாரும் சொல்லலையே. எல்லா இடமும் பிள்ளைங்க படிக்கிறாங்களே. இப்போ +2 படிச்சுக்கிட்டு ஒரு முட்டாள் கூட டாக்டர் ஆக முடியும். என்ன ஏவா வேலுங்க காலேஜில் முடியாதா? ஏவா வேலுக்கு பழக்கம் இருந்தால் பணம் கொடுத்தா சேர்க்க மாட்டாரா? ஒரு டைம் பணம் கொடுத்தா சீட்டு வாங்க. ஆமாம், நீட்டுக்கு முன்னாடி ஒரு டைம் இல்லை, நீட்டுக்கு முன்னாடி அப்படிதான். ஆந்திரா வந்து அப்போ முட்டாள் வந்து பணத்தை கொடுத்து சீட்டு வாங்கிட மாட்டானா? முட்டாள்கிட்ட போய் நீங்கள் ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு படிப்பீங்களா? நீட்டில் பாஸ் ஆன பிரில்லியன்ட் பிள்ளைகிட்ட ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு படிப்பீங்களா? சிறப்பான மருத்துவர். எங்க அனிதா செத்ததுக்கு முக ஸ்டாலின் காரணங்க. எங்க நிறைய பிள்ளைங்க நீட்டு படிச்சு பாஸ் ஆனாங்க, எங்க எழுதுனாங்க, பாஸ் ஆனாங்க, தோத்தாங்க, ஏதோ ஒன்று ஆச்சுங்க. அனிதா என்ன நினைச்சாங்க? அண்ணன் முக ஸ்டாலின் இருக்கிறதுனால நீட்டு வராது, அதனால நம்ம படிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு அனிதா நினைச்சாங்க. ஆனால் நீட்டு வந்துடுச்சு, பரீட்சை வந்துடுச்சு, போய் உட்கார வேண்டிய அவசியம் வந்துடுச்சு. பரீட்சையில் வந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எதுவுமே தெரியல, அதனால ஃபெயில் ஆகி போச்சு. ஏன்னா அந்த அம்மா படிக்கலை. ஏன் படிக்கலைன்னா முக ஸ்டாலின் சொன்னதை நம்புறாங்க. அனிதா ஸ்டாலினோடு இணைஞ்சு தான் செயல்பட்டாங்க. டெல்லியில எல்லாம் போய் பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. சரியா? அது திமுக குடும்பம். அந்த அனிதாங்கிற அம்மா ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியை நம்பினாங்க. நீட்டு வராதுன்னு நினைச்சாங்க. வராதுன்னு தான் படிக்க மாட்டாங்க, படிக்கலை. ஆனால் நீட்டு வந்துடுச்சு, பரீட்சைக்கு போனாங்க, பாஸ் ஆகலை, தோற்று போச்சு. அவமானம் காரணமாக தற்கொலை பண்ணாங்க. இப்போ தற்கொலைக்கு யார் காரணம்? ஸ்டாலின் தாங்க காரணம். அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்போ நீட்டை ஒழிப்பாங்களா ஒழிக்க மாட்டாங்களா? யார் ஒழிக்கிறதுங்க? திமுக சொல்லி இன்னுமே சொல்லி. எங்க திமுக நீட்டை ஒழிக்கிற இடத்துலயே இல்லைங்க, எல்லாம் ஸ்டூடெண்ட்டுங்க. அவங்க எப்படிங்க ஒழிப்பாங்க? 2024 எப்படிங்க அவங்க நம்பிக்கை? அவங்க நம்பிக்கை எப்படிங்க வரும்? இது என்ன தமிழ்நாடு கவர்மெண்டா? தமிழ்நாடு கவர்மெண்டா நீட்டை நடத்துது? இந்திய அரசாங்கம் நடத்துங்க. இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. அப்போ ஒன்றும் ஏமாத்துதான் மக்களை? ஏமாத்துதான். திமுக சொன்னாலே ஏமாத்துதாங்க. அதை யார் நம்புறா? செந்தில் பாலாஜி அவருடைய ஜாமீன் மனு 17வது முறையாக தள்ளுபடியாக இருக்குது. இருந்தும் அவர் இன்னும் அமைச்சர் பதவியிலே நீடிக்கிறாரு. இது எத்தனையோ முறை எதிர்கட்சிக்காரங்க வந்து திமுக தலைவர் ஸ்டாலினை வந்து குற்றம் சொல்லி இதை வந்து கோர்ட்டும் வந்து அறிவுரை சொல்லியும் அவர் இன்னும் அமைச்சராகவே நீடிக்கிறாருன்னா இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதை முக ஸ்டாலினை கைது பண்ணி செந்தில் பாலாஜியை இன்னும் நீங்கள் ஏன் அமைச்சராக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத விசாரிக்கணும். இந்த நீதிபதிகள் வந்து இந்த வழக்கில் முதலமைச்சரை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு தரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை. ஏன்னா செந்தில் பாலாஜிக்கும் அவருடைய தம்பிக்கும், அவருக்கு பேர் என்ன தம்பி? அசோக். வெறும் அசோக் குமாரா? அசோக். செந்தில் பாலாஜிக்கும் அசோக்குக்கும் இந்த முக ஸ்டாலினுக்கும் அப்படி ஒரு லிங்க் இருக்கு, விஷயம் இருக்கு. அதனால தான் இப்போ அசோக்கும் கண்டுபிடிக்க முடியாமலே இருக்காருன்னுக்கிட்டு காவல்துறை சொல்லுது. அதுக்கும் தனிப்படம் அமைச்சிருக்காங்க. படம் அமைப்பாங்கங்க, சும்மா பேப்பரில். இதுக்கெல்லாம் படம் என்னதுங்க? செந்தில் இப்போ முக ஸ்டாலின் வீட்டில் தேடினா அவர் கிடைப்பார். திமுக காரங்க தாங்க மறைச்சி வச்சுருக்காங்க. முக ஸ்டாலின் தானே போலீஸ் அமைச்சர், தமிழக அரசு. அவரெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதில் ஒரு ரிசைன் பண்ணோம், ராஜினாமா பண்ணிட்டு போங்க. எத்தனை நாள் தான் கைது பண்ணுவீங்க? நீங்கள் கைது பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒன்று, இந்த அவர் அமைச்சராக இருக்கிறது யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது.
அவர் அமைச்சர் இல்லை, அவர் விசாரிக்கப்படுறாரு, ஜெயிலில் போயிட்டாரு, அதனால அவருடைய அமைச்சர் பதவியை நாங்கள் பின்வாங்குறோம் அப்படின்னு, அமைச்சர் பொறுப்புல இருந்து அவரை எடுத்துடுறோம் அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? அதை அவர்கிட்ட கேட்கணும்ல. ஏன் சொல்லலன்னு அவர் பத்திரிக்கைக்காவது சொல்லட்டுமே. அவர் ஏன் சொல்ல? முரசொலியில சொல்ல வேண்டியதானே. செந்தில் பாலாஜியை இன்னும் ஏன் நான் அமைச்சராக வைத்திருக்கிறேன் என்றால் இது காரணம் சொல்லட்டும். அமலாக்கத்துறை வந்து சோதனை போட்டு கைது பண்ணலாமே அசோக் எங்க இருக்காருன்னு பார்த்து. அப்போ அதை பண்ண முடியாதுங்க, போலீஸ் தான் பண்ணணும். அதான் அரசியலமைப்பு சட்டப்படி போலீஸ் தான் பண்ணணும். ஆனா போலீஸ் தான் பண்ணணுங்க. திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிடுவோம், அனுப்பிட்டு நம்ம பண்ணிடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த செந்தில் பாலாஜி, அசோக்கு இதெல்லாம் அரசுக்குள்ளாடி போய் உடைஞ்சிட்டு இருக்குங்க. அது அரசுங்கிற போர்வைக்குள்ளாடி அவங்க இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அரசை உடைக்கணும். அரசை தூக்கி போட்டுட்டோம்னா தண்டனை கொடுத்துடலாம். இந்த ஆட்சியை நடத்துவது வந்து அதிகாரிகள் தான். மு.க. ஸ்டாலின் அவர் இல்லை, அதிகாரிகள் தான் இந்த ஆட்சியை வந்து ரொம்ப டாமினேஷன் பண்ணி நடத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து பொதுவையில் பலராலும் சொல்லப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது பொய். அப்படி கிடையாது, அது பொய். அது மு.க. ஸ்டாலினையும் அவர் குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்காக சொல்றது. ஆமா, அது பொய். இந்த ஆட்சியை யார் நடத்துறாங்கன்னா கிச்சன் கேபினட்னு சொல்றாங்க. கிச்சன்னா துர்கா அம்மையாருடைய கிச்சன். அங்க ஒரு கேபினட் கொடுதான். சின்ன பசங்க, பொடி பசங்க, இந்த உதயநிதி, இவங்க எல்லாரும் சேர்ந்து, உதயநிதிக்கு மனைவி, அதான் கிச்சன் கேபினட். அங்கே தான் முடிவு எடுக்கிறாங்களாம். இப்போ ஒரு அமைச்சர் கூட சொன்னார், துர்கா அம்மாவுக்கு என்ன இதில் தான் நான் வந்தேன், பதவி வாங்கினேன் அப்படின்னுக்கிட்டு எல்லாம் இருக்குது. அங்கே முடிவெடுத்து தான் ஆட்சி நடத்துகிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகாரிங்க முடிவெடுத்து ஆட்சி நடத்தலை. இது வந்து அதிகாரிங்க தப்பு பண்ணிட்டாங்க, ஸ்டாலின் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக இது திமுக விடுற பொய். இது அவங்களே ஏற்படுத்துறாங்க. இதை அவங்களே சும்மா அப்படி சொல்றாங்க, அது பொய். அப்போ அவங்க குரலா பிரதிபலிக்கிறவங்க அவங்களுடைய சப்போர்ட்டா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ சவுக்கு சங்கர்ன்றது அப்போ அவருக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாங்களா? எல்லாம் திமுக காரங்க தாங்க நிறைய. அவர் திமுக காரர் தானே, ஆட்சிக்கு எதிராக பேசுவாரு. இல்ல அவர் திமுக காரர் இல்லையா? இல்ல இல்ல அவரு திமுக காரர் தான். அவரு உதயநிதி தான் முதலமைச்சராக வரணும்னு எல்லாம் பேசியிருக்காரு, நான் பார்த்துருக்கேன். ஆமா, உதயநிதியை முதலமைச்சராக்குங்க அப்படிலாம் பேசியிருக்காரு. திமுக காரங்க தான் எல்லாருமே திமுக காரங்க தான். அதிகாரிங்க அப்படி பண்றாங்க, அதிகாரிங்க அது வந்து ஸ்டாலினை காப்பாத்துறதுக்காக பேசுறது. அப்ப ஸ்டாலின் எங்க முடிவெடுக்கிறாரு அப்படின்னா அடுப்படியில முடிவெடுக்கிறாரு. அதான் கிச்சன் கேபினட். அங்க யார் இருக்கா? அங்க உதயநிதிக்கு மனைவி, ஸ்டாலினுக்கு மனைவி, மாமியார், மருமகா, அப்புறமா சின்ன பசங்க, உதயநிதிக்கு பசங்க, அவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க தான் தமிழ்நாட்டை ஆள்றாங்க. அப்படி ஒரு செய்தி இருக்கு. நீங்க நான் சொல்றது சரியா அல்லது உங்களுக்கு வந்த அதிகாரிங்க தான் பண்றாங்கிறது சரியாங்கிறத நீங்க ஒப்பிட்டு பார்த்துக்கிடுங்க. பொதுவாக திமுக ஆட்சியில் அதிகாரிகளுக்கும் பங்கு உண்டு. எதுல? கமிஷன்ல. அதாவது வேட்டையாடுனது யார் ஆடினா என்ன, பங்கு எல்லாருக்கும். அரசியல்வாதி வேட்டையாடினாலும் அதிகாரிக்கு பங்கு உண்டு, அதிகாரி வேட்டையாடினாலும் அரசியல்வாதிக்கு பங்கு உண்டு. இதுதான் திமுக ஸ்டாண்டர்டு. பாஜகவிற்கு இன்றைய இளைஞர்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும்? நாம நம்முடைய பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னா பாஜகவுக்கு தான் ஓட்டு போடணும். அப்படி பாஜகவுக்கு ஓட்டு போடலைன்னா இன்னைக்கு சாராயம், இப்பவே கஞ்சா ஆரம்பம் ஆயிடுச்சு. ஓட்டு போடலைன்னா நம்முடைய பிள்ளைங்களும் நம்முடைய பேரம் பேத்திங்க எல்லாருமே கஞ்சா அடிச்சுக்கிட்டு நடு ரோட்டில் கிடந்து புரளுவாங்க. அப்படி ஒரு வம்சத்தை, ஒரு தலைமுறையை நம்முடைய குடும்பத்தில் நம்ம பார்க்கணுமா? அப்படி ஒரு இழிவான கேவலமான ஒரு சூழல் நமக்கு வரணுமா? அது வராமல் இருக்கணும். அதனால பிஜேபிக்கு ஓட்டு போடணும். ஒன்று. இன்னொன்று, இந்த இந்திய திருநாட்டை, இந்த தமிழகத்தை சொர்க்க பூமியா எல்லாருக்கும் எல்லாமும் இருக்கும்.
அதுதான் ராமராஜ்யம். எல்லாருக்கும் எல்லாமும். இப்ப பிஜேபி கிட்ட இது இருக்கு அது இருக்கு அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ பிஜேபியினுடைய சில மளிகை கடையில், சில இந்த சூப்பர் மார்க்கெட்டில் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அதெல்லாம் இருக்கும்பா, அம்மா அப்பாவை தவிர. அப்படி சொல்லுவாங்கல்ல, எல்லாம் இருப்பான். நகையும் வச்சுருப்பான், டைமண்டும் வச்சுருப்பான், காய்கறியும் வச்சுருப்பான், கீரையும் எல்லாம் இருக்கும்ல. அதே மாதிரி பிஜேபி இப்போ இந்த திட்டம் இருக்குது அந்த திட்டம் இருக்குது, அதெல்லாம் வாய் நோக்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பிஜேபி இப்போ என்ன சொல்கிறோம்னா, உங்களுக்கு என்ன வேணும் எல்லாம் இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு தொழில் நல்லா இல்லையா, பணம் வாங்கிக்கிடுங்க, முத்ரா வங்கி ஸ்கீமில் டெவலப் பண்ணுங்க. வேலை இல்லையா, வேலை வாங்கிடுங்க. பிஜேபி வேலை வழங்கும் திட்டம் இருக்குது, வெப்சைட் இருக்குது, அதில் வா தம்பி வேலை வாங்கிக்க. வேலை இல்லை, தொழில் நல்லா நடக்கலை, இதை தவிர வேறு என்ன வேணும்? நான் பரம்பரையாக விவசாயம் பண்ணுறேங்க, அந்த விவசாயத்தை விட முடியலைங்க, விவசாயத்தில் லாபம் இல்லைங்க, அப்படியா 6000 ரூபா வருஷம் ஊக்கத்தொகை. யூரியாவுக்கு மானியம் 1000 சில்லற ரூபா உள்ள யூரியா 200 சில்லறைக்கு வித்துட்டு இருக்குங்க. ஆயிரக்கணக்கான தொகை மானியம் யூரியாவில். விவசாயத்துக்கு பாதுகாப்பு, காவிரி ஆணையம் அமைச்சது பிஜேபி. பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறோம், விவசாய பிரச்சனையை தீர்த்துட்டோம். உரிமை, ஜல்லிக்கட்டு தீர்த்து வச்சது பிஜேபி, விளையாட வச்சது பிஜேபி. அப்போ மனிதர்களுக்கு என்னதான் பிரச்சனை வரும்? பெரிய நோய் வரும், இருந்த பணம் எல்லாம் செலவாயிடும், அதுக்கு 5 லட்சம் ரூபா பாலிசி. பெரிய நோய் வந்தா குடும்பத்துக்கு 5 லட்சம் வருஷம். பெரிய நோய் அதனால உங்க பொருளாதாரம் விழுந்துடக்கூடாது, நீங்க நிமிர்ந்து நிக்கணும், எப்பவுமே நீங்க வாழணும். இப்படி பிஜேபியில இது இருக்கு அது இருக்குங்கிறது இல்லை. இப்போ எது வேணும் அது இருக்கு. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, கழிப்பிடம் இல்லைன்னா கழிப்பிடம், குடிநீர் இணைப்பு இல்லைன்னா அது எல்லாம், சூரிய சக்தி, மின்சாரம் எல்லாம். அப்போ பிஜேபி ஒரு ராமர் ராஜ்யம். இப்போ ராமர் கோயில் பிரதிஷ்டை ஆயிருக்கு, ராமர் ராஜ்யம். அப்போ இந்த ராமராஜ்யத்தை பாதுகாக்கிறதுக்காக திமுக போன்ற கட்சிகளுடைய செயல்பாடு காரணமாக வர இருக்கக்கூடிய நம்முடைய வம்ச அழிவை தடுக்கிறதுக்காக ஒன்று ராமராஜ்யம், இன்னொன்று வம்ச அழிவு. கஞ்சா அடிச்சுக்கிட்டு ரோட்டில் கிடந்து உருளும் நம்முடைய பேரனும் பேத்தியும். அது நடக்கணுமா? அது நடக்கக்கூடாது. ராமராஜ்யத்தை நம்ம காணணும். அதுக்காக பிஜேபிக்கு ஓட்டு போடணும். இன்னும் அண்ணாமலைக்காக இல்லை பிஜேபிக்கு ஓட்டு போடுறது, பிரதமர் நரேந்திர மோடிக்காக இல்லை, உங்களுக்காக பிஜேபிக்கு ஓட்டு போடணும். நீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடணும். அதான்.